இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவரா அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில. இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது. பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டு பாவத்தை தள்ளிவிட்டு பசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதனால புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்தை பார்க்கும்போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு. அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர். இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோறும் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்ளுவது,
மிக பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே ஆதாம் ஏவாள். யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாய் இருந்தார்கள். அதிபதியாய் இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே, கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ, பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிக பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதேன் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் இந்த ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது. தினந்தோறும் அவளோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான்.
இந்த இடத்தில் இந்த பாவம் தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது. அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது. உறவு துண்டிக்கப்படுகிறது பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது. இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து, அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள். எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமையை, பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம் எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது. அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கையை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லோரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும், எல்லா தேசத்தாரும், எல்லா பாஷைக்காரரும், சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டுமாக பிதாவோடு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரணக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும், பாவ மன்னிப்பும், பசுத்தம் அடைதலும், அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்துல பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்.
இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கை, அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது. மனிதனுடைய பாவம் அந்த பசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பசுத்தமாய் இருப்போம். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால்,
நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில். நீதிமொழிகள் 28:9. நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவருப்பாய் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவருப்பாய் இருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவருப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 நாளில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால், சத்தியத்தை வைத்து கீழ்ப்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழாவிட்டால், அது யாராயிருந்தாலும் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர். அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர். அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார், 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான். இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான். ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான். இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான். அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான். பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார். அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார். பாவத்தை செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்க என்ன சொல்லுகிறது? நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால்,
அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம். அவர் நாமம் மாறாத நாமம். அவருடைய நாமம் ஜீவனுள்ள நாமம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனாய் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடரக்கூடாது பாவம். தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. 1000 ஜெபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினாலும் இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பசுத்தமானவர். ஆகையால் பசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பசுத்தர். ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த 3வது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் கிருபை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன், அதான் இனி இந்த பாவ அடிமைத்தனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைத்தனம் வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம், நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநேகத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர். அவர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் இரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட இரத்தம் அவரால. அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க. பாவத்தை
அறிக்கையிட்ட பிறகு, மனம் திருந்திய பிறகு அவர் உண்மை உள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம், அந்த பொல்லாத வழிகளை, பாவ வழிகளை விட்டு திரும்பினால், மனத்திருந்தினால், திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேஷத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்திய பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாறுகிறது நமக்கு கிருபையாய் இறங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திரும்பி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ளவர். பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று. கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, நம்மை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர், குணம். மனம் திருந்திய பிறகு, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு, பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு, மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும். கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர். நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்து கொள்ளுகிறார். தேவ சமூகத்திலே போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார். தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல. அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல. அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால், நாம் பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான். மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
அப்ப மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது. இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் திவனமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவன், தேவ சமூகத்தில தேவ வசனத்தை வாசித்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள். யாக்கோப்பு 4:8 சொல்லுது, கர்த்தருக்கு சமமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாய் இருக்குமானால் நீதிமான்களை ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர் நீதிமான்களுடைய ஜெபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்கக்கூடாது. இந்த பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீர் தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்ப்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே, சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். ஒருவன் மனம் திரும்பும் போது கர்த்தர் தாமே அவனை கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்திலும் வழிநடத்துவார் என்ற தலைப்பின்களே தேவசதி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களுடைய கரத்திலே சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே உடனே கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை இதே வேளையிலே திரும்பமாக கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. ஆமென். ஓகே, தேங்க்யூ பிரதர். God bless you brother. தேங்க்யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் பிணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து
கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவொலிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக உங்களை வழி நடத்துவாராக. கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you. Thank you, brother. Thank you.